கும்பகோணம் இந்த ஸ்தலம் தோன்றியதற்கான ஒரு புராண கதை சொல்லப்படுது. பிரளயம் ஏற்பட்டு இந்த உலகமே அழியிற காலம் வந்தது. படைப்பு கடவுளான பிரம்மனுக்கு ஒரு சந்தேகம். பிரளயத்துக்கு அப்புறமா மீண்டும் உலகத்தை படைக்கணும்னா தேவைப்படக்கூடிய தன்னுடைய கலன்களை எங்க பத்திரமா வைக்கிறது? இந்த சந்தேகத்தை பிரம்மன் சிவன் கிட்ட கேட்டாரு. சிவன், ஒரு கும்பத்தை எடு, அதுல அமுதத்தை நிரப்பி அதில் உன் கலன்களை எல்லாம் போடு. கும்பத்தின் நாற்புறமும் வேதம், இதிகாசம், ஆகமம், புராணம் இதை எல்லாத்தையும் வச்சு கட்டு. கும்பத்தை சுற்றி நூலால் கட்டி அதன் வாயில் மாவிலை வைத்து தேங்காயும் வை. அந்த கும்பத்தை பாதுகாப்பாக இமயமலையோட உச்சியில வை அப்படின்னு சிவன் சொன்னாரு. பிரம்மாவும் செஞ்சாரு. பிரளயம் உண்டானது, கடல்கள் பொங்கியது, பேரலைகள் உருவானது. அதுல இமயமலை உச்சியில் வைக்கப்பட்டிருந்த அந்த கும்பம் நீர்ல அடிச்சிட்டு போச்சு. வெள்ளம் எல்லாம் வடிஞ்சு கும்பம் ஒரு இடத்துல தரை தட்டி நின்றுச்சு. அது தெற்கு பகுதி. குடம் தட்டி நின்ற அந்த பகுதி தான் குடமுக்கு என்று அழைக்கப்பட்ட இன்றைய கும்பகோணம்.